மானாட மயிலாட அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தவிர வேறு எந்த தகுதியும் வேறு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு தேசிய விருது எப்படி வழங்கணும், அந்த தேசிய விருதுகளை ஒர்க் பண்ணுற டீம் எப்படி பங்காற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய உதாரணம். 1992 தேசிய விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட 2 படங்கள், ஒன்று ரோஜா, இன்னொன்று தேவர் மகன். தேவர் மகனுக்கு இளையராஜா இசை அண்டு ரோஜாவுக்கு ஏஆர் ரஹ்மான் இசை. ஸோ அப்போதைக்கு அந்த தேசிய விருது அந்த ஜூரி இதில் சேர்மேனாக இருந்தவர் பாலு மகேந்திரா. ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 8-8 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி டையாக இருந்த நிலமையில் பாலு மகேந்திரா அவர்களுடைய ஓட்டு மட்டும்தான் பாக்கி இருந்தது. அவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அந்த பர்சன் தான் அந்த வருஷத்துடைய வின்னர். அந்த சூழலில் பாலு மகேந்திரா ஏஆர் ரஹ்மானுக்கு ஓட்டு போட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாலு மகேந்திரா அவர்கள் இளையராஜாவோட அதிகமாக பணியாற்றிய ஒரு இயக்குநர்களில் ஒருவர். பாலு மகேந்திராவை விட இளையராஜாவை நல்லா தெரிஞ்ச ஆட்கள் வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள். இப்படிப்பட்ட சூழலில் ஏஆர் ரஹ்மானுக்கு பாலு மகேந்திரா ஓட்டு போட்டதுங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாகவே ஆச்சு. இப்படிப்பட்ட சூழலில் பாலு மகேந்திரா போய் பத்திரிகையாளர்லாம் கேட்டப்ப அவர் ஒரே ஒரு விளக்கம் தான் கொடுத்தார். இதுதான் அந்த தலைமை பண்புன்னு சொல்கிறது, இதுதான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்கிறது. ஏன் நீங்கள் இளையராஜாவை விட்டு ஏஆர் ரஹ்மானை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, இளையராஜாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவருடைய அந்த மியூசிக் நாலேஜுங்கிறது வேறு லெவல். பட் ஏஆர் ரஹ்மான்கிற ஒரு சின்ன பையன் இப்போ இளையராஜாங்கிற ஒரு ஜாம்பவானுக்கு சமமாக நின்று அந்த போட்டியில் டையாகி நிற்கிறார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் எந்த வகையிலும் இளையராஜாவோட சளைத்தவர் இல்லைங்கிறத அந்த இடத்துல தான் நான் முடிவு பண்ணேன். அதனால தான் ஏஆர் ரஹ்மானுக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னாரு. இது தாங்க ஒரு ஜூரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஆப்வியஸ்லி அந்த வருஷம் தேவர் மகனுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சாலும் மியூசிக் இசைத்துறையில் ஏஆர் ரஹ்மானுக்கு தான் அந்த வருடத்துக்கு 1992 ரோஜா படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கினார் முதல் முறையாக. இது தாங்க ஒரு ஜூரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்.